இருந்தாலும் இனிமே அவர்தான் ஒப்பீடு உவமை. அவரோடு ஒப்பிட்டுதான் இனி வருகிற தலைவர்களை நாம் எடை போட முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் அவர் ஆற்றி இருக்கிற சாதனைகளும் இன்றைக்கு பள்ளி குழந்தைகள் முதற்கொண்டு நாம யாரை பத்தி கவலைப்படுறோம்? அடுத்த தலைமுறையை பத்தி கவலைப்படுறோம். அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுறோம். இங்க பாக்குற இந்த தேர் இருக்கே, நல்ல வேளை இந்த திரைசீலை எல்லாம் நல்லா தொங்குது. இன்னும் ஒரு வேற யாரையாவது இங்க உள்ள விட்டுருந்தா இந்த தேர்ச்சியில எல்லாம் ஆள் தொங்கும் இல்லையா? மேல யாரும் அப்படி நிம்மதியெல்லாம் நின்று பார்க்க முடியாது. யாரு எங்க பொத்துன்னு விழுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் அது நடக்கலாமா? நடக்க கூடாது இல்லையா? அவர்களுக்கும் அறிவு புகட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம், இலக்கு. அவர்களையும் கொஞ்சம் அப்பா அந்த திருவிழாவில இருந்து இந்த திருவிழாவுக்கு வந்து அறிவை பெறுங்கள் அப்படின்னு கூப்பிட வேண்டியது நம்முடைய கடமை. இன்னைக்கு போகிற போக்குல இந்த தேர் மட்டுமல்ல, இது நல்ல கல்லால் செய்யப்பட்டது. இதை அறிவோடு பார்ப்பவர்களுக்கு இங்க நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு, நிறைய படப்பிடிப்புகள் நடந்திருக்கு. இதை எப்படியெல்லாம் பார்த்துருக்காங்கன்னா, நல்ல கொண்டாட்டமான பாட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு 50 வயதுல நல்ல இனிமையான காதல் பாடல்களை கேட்ட எல்லாருக்கும் இந்த வள்ளுவர் தேரை பார்த்தா மௌனமான நேரம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல ஒண்ணுல 2 சக்கரத்துக்கு நடுவுல 2 கால் நடந்து போகும். அந்த தேரை இப்படி பாக்குறதுக்கு ஒருத்தருக்கு தெரிஞ்சது. அவர் தமிழ்நாட்டுல பிறக்கல, ஆந்திராவில் பிறந்தாரு. அவர் இந்த தேரை எப்படி பயன்படுத்தினார், இப்படி எல்லாமே நம்ம இங்க உருவாக்கி வச்சிருக்கோம். இதை எப்படி பயன்படுத்துவது என்பது பயன்படுத்துகிற மக்களுடைய தகுதியை பொறுத்தது, பயன்படுத்துகிறவர்களுடைய அறிவை பொறுத்தது. அதை நாம அறிவை உருவாக்கணும். ஊருணி நீர் நிறைந்தற்ற உலகவாம் பேரறிவாளன் திரு. அறிவாளன் கிட்ட பணம் இருக்காது, அறிவு தான் இருக்கு, செல்வம் தான் இருக்கு. அந்த செல்வம் உலகத்துக்கே சொந்தம் என்று சொன்ன இனம் நம்முடைய தமிழினம். அதை சொன்ன அறிவு, அதை எடுத்து கொடுப்பதுதான் திராவிட மாடல். நம்ம அறிவுங்கிறது வாங்க எல்லாம் படிங்க, எல்லோருக்கும் எல்லாம், எல்லோருக்கும் எல்லாம். நான் முதல்வன், நான் முதல்வன். என்ன மாதிரி பேரு? வேதம்ங்கிறது என்ன? மறைத்து வைப்பது. மறைச்சு வச்சா வேதம், பகிர்ந்து கொடுத்தா திராவிட மாடல். அவ்வளவுதான் பிரச்சனை. வேதத்துல புராணத்துல எல்லாம் என்ன சண்டை வந்தது? வேதம் தான் அறிவு என்றார்கள், அதை ஏன் மறைத்து வைத்தார்கள்? ராட்சசன்கிறவர் என்ன செஞ்சாரு? வேதத்தை திருடிட்டு போனாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் படிக்கணும்னு ஆசைப்படுறா, ஒரு பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க கைக்கு கிடைக்காம புத்தகம் மறைத்து வைக்கப்படுகிறது. அந்த பையனோ பொண்ணோ அந்த புத்தகத்தை திருடி விட்டால் அவங்கள தண்டிப்பீங்களா? புத்தகத்தை திருடியவர்களை தண்டிப்பதுதான் புராணம். வேதத்தை திருடியவர்கள் என்ன செய்ய முடியும்? படிக்கதானே செஞ்சாங்க. கடவுள் அதற்கா அவதாரம் எடுத்து வந்து அவர்களை தண்டித்தார். அதுதான் கதை. கடவுளே மறுத்த கல்வியை நம் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுதான் திராவிட இயக்கம். அந்த கல்வி நம்ம பச்சை தமிழர் காமராசர், கல்வி வள்ளல் காமராசர் என்று பாராட்டுகிறோமே, ஏன்? பள்ளிகளை திறந்தது அவருடைய வாழ்நாள் சாதனை. அந்த பள்ளிகள் தான் இன்று கல்லூரிகளாக, பல்கலைக்கழகங்களாக வளர்ந்திருக்கிறது. அதில் வளர்ந்தவர்கள் தான் இன்று உலகெங்கும் சிறகடித்து பறக்கிறார்கள். எனவே நண்பர்களே, அறிவை கொண்டாடுவது, அறிவுள்ளவர்களை கொண்டாடுவது இந்த தமிழ்நாட்டின் பண்பாடு என்பதை ஒரு 2000 ஆண்டுக்கு பிறகு ஆட்சியில் இருந்து நிரூபித்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை 10-11 நாட்களாக இந்த இடத்தில் நடத்தி காட்டி இருக்கிற நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு நாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். நம்முடைய வேண்டுகோளாக நம்முடைய முதல்வர் அவர்களே நம் சார்பாக அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து நடத்துங்கள், மாவட்டம் தோறும் நடத்துங்கள் என்று வேண்டுகோளாகவும் கட்டளையாகவும் முதல்வர் அவர்களே சொல்லிய இந்த விழா தொடர்ந்து நடக்க வேண்டும். இன்னும் சொன்னால் பெண்களுக்கான திருவிழாக்கள் நடக்க வேண்டும்.
பெண்களுக்கான திருவிழாக்கள். அவங்க மகிழ்ச்சியா வர்றதுக்கு திருவிழா இருந்தா எங்கேயாவது போய் சாமி ஆட மாட்டாங்க. அவங்களுக்கு அவுட்லெட்டே கிடையாது. அவங்க எங்கேயும் போக முடியாது. நீங்க எங்க வேணா போலாம், அவங்க போக முடியுமா? 7 மணிக்கு அங்க போனா அங்க ஏன் போனேன், 8 மணிக்கு இங்க இருந்தா இங்க ஏன் பார்த்தேன், ஆனா கோயில்ல இருந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்ப அவங்க அங்கதான் போவாங்க. அவர்களுக்கு மாற்று திருவிழா, மாற்று கொண்டாட்டங்கள் பெண்களுக்கும் தேவை. ஆகையினால பெண்களையும் மையப்படுத்திய விழாக்களை நாம நிறைய கொண்டாடணும். அதுதான் நம்முடைய மக்களை அறிவின் பக்கம் ஈர்க்கும். அந்த பணியில் ஈடுபட்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான உரையை வழங்கிய திராவிடர் கழக பிரச்சார செயலாளர் அருள்மொழி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் நிறைவுரை நிகழ்த்துவதற்கு முன்னதாக சென்னை மேற்கு மாவட்ட அமைப்பாளர் பிரகாஷ் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்துவார். திமு கழகத்தின் 75ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு கழகத்தின் அறிவு வலிமையை உலகிற்கு சொல்லும் வகையிலும் ஆதிக்க எதிரிகளும் அவர்களது அடிமைகளும் பதறும் வகையிலும் தன் தொண்டர்கள் அறிவு பெற்றுவிடக் கூடாது என்று தெரியும் ஜோக்கர்கள் அலரும் வகையிலும் அறிவு திருவிழாவை நடத்தி முடித்துள்ளார் நம் இளம் தலைவர் அவர்கள். முத்தமிழறிஞர் கட்டி எழுப்பிய நம் இனமான தலைவர் சீர்படுத்திய வள்ளுவர் கோட்டத்தை அறிவு கோட்டமாக மாற்றி வரலாறு படைத்துள்ளது கழகத்தின் இளைஞரணி. இந்த மாபெரும் திருவிழாவை தொடங்கி வைத்து விழா பேருரை ஆற்றிய தமிழ்நாட்டின் தனிபெரும் தலைவர், இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர், கழக தலைவர் அவர்களுக்கும் இயக்கத்தின் அறிவு ஆற்றலை உலகிற்கு சொல்லும் வகையில் இந்த மாபெரும் அறிவு திருவிழாவை உருவாக்கி தலைமையேற்று சங்கிகளை கருத்தில் எதிர்கொள்ளவும் அடிமை கூட்டத்தை களத்தில் எதிர்கொள்ளவும் இளைஞர் கூட்டத்தை உருவாக்கியுள்ள இயக்கத்தின் எதிர்காலம் இளம் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் மற்றும் இளைஞரை சேர்ந்த மாநில, மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர பேரூர் கழக செயலாளர்களுக்கும் அனைவருக்கும் இந்த சென்னை மேற்கு மாவட்ட திமுக அறிஞர் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை முற்போக்கு புத்தக கண்காட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 75 ஆண்டுகால பரிமாணங்களை விவரிக்கும் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தகம், 2 நாள் கருத்தரங்கம், தொகுதிதோறும் முத்தமிழறிஞர் நூலகங்கள், திராவிட மாடல் பயிற்சி பாசறை என லட்சக்கணக்கான இளைஞர்களை கொள்கை வழியில் வழிநடத்தும் திராவிட அரசியலின் திசை வழி கழக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அவர்களை நிறைவுரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கிறேன். மாநில திட்டக்குழுவினுடைய செயல் துணைத் தலைவர் அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்களே, திராவிடர் கழகத்துடைய பிரச்சார செயலாளர் அக்கா அருள்மொழி அவர்களே, சென்னை மேற்கு மாவட்ட கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சிற்றரசு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கா தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்களே, மருத்துவர் சகோதரி கனிமொழி என் சோமு அவர்களே, அக்கா சல்மா அவர்களே, மருத்துவர் கலாநிதி வீராசாமி அவர்களே, இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளர்கள் சகோதரர் ஜோயல் அவர்களே, சகோதரர்